ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக, இந்த உயிர்த்தெழுந்த நாளிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, இந்த நாளிலே உம்முடைய சந்நிதியிலே வந்து நின்று உம்முடைய நல்ல நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்தும்படியாய் எங்களுக்கு தந்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த வாரமெல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளிலே உடைய திருநாமத்தை உயர்த்திட, உம்மை போற்றிட, புகழ்த்திட, உம்மை வாழ்த்திட, வணங்கிட நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் சுகத்தையும் நல்வார்த்தைகளையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையிலே ஆண்டவரே, எங்கு இருந்தெல்லாம் உம்முடைய நாமத்தை அறிந்த ஆண்டவருடைய திருச்சபை மக்கள் பங்கெடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிக்கும்படி, நிரப்பும்படி ஆண்டவர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். தூரத்திலே, தூர தேசங்களிலே, தூர இடங்களிலிருந்து காண்கிற நண்பர்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே உம்முடைய அன்பின் பிரசன்னம் மூடட்டும் ராஜா. ஆண்டவர் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்படியே செய்கிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பாடல்களையும் ஜெபங்களையும் ஆண்டவரே வார்த்தைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்வீராக, எங்களை பயன்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் ஆண்டவருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். என்னோடு சேர்ந்து நீங்கள் தன்னுடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்தலாம். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்தார் என்று சொல்லி பாடி என்னுடைய கர்த்தரை உயர்த்துவோம். Satanai samudiram ilkume, avina
சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் இனி ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். தேவனே, நமக்கு எதிராக இழைக்கப்படுகிறதாலே எந்த சூழ்ச்சிகளும் நம்மை ஒன்றும் செய்யாது. நம்மை ஒவ்வொரு நாள் அதிசயமாய் அற்புதமாய் நடத்திடும் ஆண்டவர் நம்மை காக்க வல்லவர். அவரை நாம் பாடி கொண்டாடுவோம். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ இயேசு
ஆண்டவர் நம்மை காத்திடுவார். கடந்த நாளெல்லாம் கண்மணி போல பாதுகாத்த கர்த்தர் உலகம் முழுவதுமாய் இந்த நாட்களிலே பயத்தினாலே திகிலினாலே நடுங்கிக் கொண்டிருக்கிற அந்த காலத்திலே உங்களையும் என்னையும் தேவனாய கர்த்தர் அவருடைய திருரத்தினாலே மூடி மறைத்து நம்மை கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்தி பராமரித்து வருகிற தயவருக்காக அவருக்கு நாம் தொடர்ந்து நன்றி செலுத்துவோம். தேவன் பேரிலே ஒவ்வொரு நாளும் நாம் அன்பு கூற வேண்டும். இந்த உலகத்திலே நம்முடைய நேசத்துக்கு உரியவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவரே. தேவன் மாறாதவர், அன்புள்ளவர். ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகள் அதிகமாய் இன்னும் அதிகமாய் அவரை நேசிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று அவர் நம்மில் எதிர்பார்ப்போடு காணப்படுகிறார். தேவ ஜனங்கள் அவரை நாம் ஆராதிப்போம். நம்முடைய முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நம்முடைய தேவனை உயர்த்துவோம். என்னோடு சேர்ந்து பாடலாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாக சொல்லி ஆர்வத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். Hallelujah.
யெகோவாரப்பா, யெகோவாரப்பா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவாரப்பா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. என்னோடு சேர்ந்து ஆராய்ச்சி கொடுக்கிற தேவனே, இந்த உலகத்திலே இந்த கொரோனா வைரஸ் என்ற கொடிய கொள்ளை நோயிலிருந்து விடுதலை தர இது இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். உலகத்தில் இருக்கிறாரே மருத்துவர்கள் இந்த நாட்களில் எந்த செய்தி தெரிந்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு விதமான மருந்தை கொடுத்து கொடுத்து பார்க்கிறார்கள். மாறி மாறி கொரோனா வைரஸ் தொல்லை விசத்தியானது வித்தியாசமான முறையில் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த நாட்களிலே இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் விடுதலை சுகம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாத்திரம்தான் முடியும். ஆகையினாலே யெகோவா ரப்பாவை சுகத்தல் மருத்துவரை ஆராதிக்கும்படியான தேவஜனமே, நீயும் நானும் பாக்கியவான்கள். ஆக ஒவ்வொரு நாளும் அந்த யெகோவா ரப்பாவை உங்கள் இல்லத்துக்கு அழையுங்கள். அவர் உங்களுக்கு அற்புத வைத்தியராக இருந்து எல்லா விதமான நோய்கள் பலவீனங்களிலிருந்து விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். சேர்ந்து ஆராதிப்போமா? யெகோவாரப்பா, யெகோவாரப்பா,
ஆவியினால முறியடிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தால் நிரப்புவீராக. உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். சொல்லுங்க பிரியமானவர்களே, அவரை மகிமைப்படுத்து, அவரை போற்று. ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. என்னோடு சேர்ந்து உம்மை முழு
என்னை கண்டீரே நன்றியையா என்னை கண்டீரே நன்றியையா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை இயேசுவே நம்மை நடத்தி வருவதற்காக சுகந்தரும் நம்முடைய தெய்வத்திற்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய திருரத்தத்தினால் நம்மை மூடி மறைத்து நம்மை பாதுகாத்து பராமரித்து நம்மை நடத்தி வருகிற தெய்வத்துக்காக நன்றி சொல்லுவோம். இந்த நாள் நீ தந்த சுகத்திற்காக நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் வாழ வழி இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிற போராடி கொண்டிருக்கிற நாட்களில் நீங்களை பாதுகாப்பாய் சுகமாய் சமாதானமாய் நிறைவாய் திருப்தியாய் எங்களுடன் இருந்து நடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி ராஜா. சொல்லுங்க நன்றி. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு முழு குடும்பமாக நன்றி சொல்லுவேன். ஆராதனை ஆராதனை எங்களோடு இருப்பவரே ஆராதனை ஆராதனை என்னாலும் காப்பவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை
அன்பு தகப்பனே, எல்லாரும் பேர் வச்சிருக்கிறேன். இவட்டுமா எங்கள் நாளாவதில்லை என் பிரசனதாய் எழுந்தருளி இருக்கிற தயவுகளுக்காக போச்சு. எங்கள் இறுதியைகளிலும் உங்களுடைய சமாதானத்தினால, உங்களுடைய நிறைவான பிரசனத்தினால நிரப்பி ஆண்டவரே எங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் இலகுவாய் மாற்றி போட்டீரே. உமக்கு நன்றி ராஜா. இந்த சமூகம் எத்தனை இன்பமானது, இந்த சமூகம் எத்தனை மேலானது. தொடர்ந்து உம்மை ஆண்டவரை துதித்துக் கொண்டே ஆண்டவரே இருக்கத்தக்கதாய் எங்கள் உள்ளம் இயங்குகிறது. நீ தந்தை ஆண்டவரே நிறைவுக்காக நன்றி ராஜா. தொடர்ந்து என்னை நடத்துவீராக. மீதியான ஒவ்வொரு பகுதியையும் இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயமாகவே தேசத்திலே அற்புதமான மாற்றங்களை நாம் பார்க்க போகிறோம் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை. நிச்சயமாகவே காலதாமதங்கள் நன்மைக்காகவே சீர்படாதவர்கள், குணப்படாதவர்கள், தேவன் விட்டு தூரமாக இருக்கிறவர்கள் சீக்கிரம் தேவனை திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த நாட்களிலே இந்த கொள்ளை நோய் இன்றைய தாக்கமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆகையினாலே திருச்சபையே நீங்கள் ஆயத்தப்படுங்கள். ஆண்டவராக இயேசுடைய வருகை மிக சமயமாக இருக்கிறது. நமக்குண்டான உத்தரவாதத்தை, பொறுப்பை உணர்ந்தவர்களாக நம்மை நாமே பசுத்தப்படுத்திக் கொள்வோம். எப்போதும் தேவனுடைய உறவிலே பலப்படத்தக்கதாக நம்முடைய ஜெப வாழ்வு, நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய பசுத்த ஜீவியத்தை ஆவிலே நிறைந்து அந்நிய பாஷையில் உறவாடி தேவனுடைய உறவை நாம் காத்துக் கொள்வோம், புதுப்பித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். நம்முடைய வேதாகமத்தை உபாகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரம் 20வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். நேற்றைய தினத்திலே தேவ சமூகத்திலே நாம் தரித்திருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் உபாகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரம் 20வது வசனங்களை கொண்டு என்னோடு கூட இடைப்பட்டார். இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட பேச வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் பெற்றோர்கள் தந்தையர் தினமாக சொல்லப்படுகிறது. பெற்றோர்கள் தினம். தந்தையர்கள் எப்படி இருக்க வேண்டும், பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த நாட்களிலே உலகம் முழுவதுமாய் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்மை பெற்றவர்கள் நம்மை எப்படி பெற்று நம்மை வளர்த்து நம்மை ஆளாக்கி இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நன்றாக அறிந்து நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், அவர்களுக்கு கனம் பண்ண வேண்டும். அதல்லாதபடி நமக்கு தந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நாம் கிறிஸ்து இயேசுக்குள் வளர்க்க பெற்றோர்களாக இருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக நல்ல முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். இந்த நாளிலே தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளுடைய செய்தி தலைப்பு ஜீவன் பிழைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும். நம்முடைய ஜீவன் பிழைத்திருக்க, நம்முடைய ஜீவிய காலம், இந்த வாழ்நாளிலே ஒரு வளமான, ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு செழிப்பான, ஒரு ஆசீர்வாதமான, ஒரு நன்மையான விதமாய் நம்முடைய வாழ்வு, நம்முடைய ஜீவன் காணப்பட வேண்டுமானால் ஜீவிய நாட்களிலே நல்ல ஆரோக்கியத்தோடு, சுகத்தோடு, நல்ல செழிப்போடு, நல்ல மகிழ்ச்சியோடு, நல்ல ஆரோக்கியமாய், வெற்றிகரமாய் நாம் முன்னேறி செல்ல வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று உபாகமம் 30வது அதிகாரம் 20வது வசனம் நமக்கு நல்ல பதிலை அது வைத்திருக்கிறது. முதலாவது, நாம் கர்த்தரில் அன்பு கூற வேண்டும். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பு தேவ ஜனமே, முதலாவது என்ன செய்ய வேண்டுமானால் கர்த்தரில் நாம் அன்பு செலுத்த வேண்டும். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு ஆண்டவராகிய தேவன் அப்படியே வேதத்தை தியானித்துக் கொண்டு
நான் வேளையிலே நேரத்திலே இந்த காரியத்தை, இந்த வார்த்தையை எனக்கு நினைப்பூட்டினான். எப்படி என்றால், உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே. அருமையானவர்களே, இன்றைக்கு வேலை நிமித்தம், தொழில் நிமித்தம் நீங்க உங்க ஊரை விட்டு இன்னொரு ஊரிலே நீங்கள் வியாபாரம், தொழில் செய்து கொண்டிருக்கலாம், வேலை செய்து கொண்டிருக்கலாம். அது வெளி மாநிலமாக இருக்கலாம், வெளி தேசமாக இருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் இந்த தேசத்தில், இந்த மாநிலத்தில், இந்த மாவட்டத்தில், இந்த ஊரில் நீங்களும் நானும் குடியிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இன்றைக்கு நான் பிறந்தது ஒரு ஊர், நாம் ஊழியம் செய்து கொண்டிருப்பது ஒரு ஊர். தேவனுடைய சித்தம் என்ன? இந்த குறிப்பிட்ட கிராமத்தில், இந்த தேசத்தில் நான் குடியிருந்து என்னுடைய தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆகையினாலே நமக்கு ஒரு வேலையை, ஒரு தொழிலை, படிப்பு நிமித்தம், இன்னும் பல காரிய நிமித்தம் நமக்கு ஒரு வேலையை, ஒரு தொழிலை கொடுத்து நல்ல பல தேசங்களை கொண்டு போய் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில், உயர்ந்த சம்பளத்தில் வைத்திருக்கலாம். அல்லது அங்கு சென்று கம்பெனியே நடத்துற அளவுக்கு, அநேக வேலை கொடுக்கிற அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கலாம். நமக்கு ஆசீர்வாதங்கள், செல்வங்கள், செழிப்புகள் வருகிற பொழுது சென்ற தேசத்திலே, வேலை தேடி சென்ற தேசத்திலே, பிழைப்பை தேடி சென்ற தேசத்திலே நமக்கு நல்ல வருவாய் வருகிறது என்று அந்த வருவாய் வந்த உடனே அந்த குடியிருக்கிற தேசத்திலே நம்மை குடியிருப்பதற்காக நம்மை அனுப்பி வைத்த நம்முடைய ஆண்டவரை மறந்துவிடக் கூடாது. அநேகரை பார்த்து கேட்டிருக்கிறேன், அந்த குறிப்பிட்ட தேசத்திலே நீங்கள் ஆலயத்துக்கு செல்கிறீர்களா என்று சொன்னால் இல்லை என்று சொல்கிறார்கள். ஏன்? ஆலயம், சர்ச்சு ரொம்ப தூரமா இருக்கிறது, போக முடியவில்லை. சில குறிப்பிட்ட இடங்களுக்கு, தொலை தூரங்களுக்கு வேலைக்கு செல்கிறார்கள். ஒரு சகோதரை பார்த்து நான் கேட்டேன், பிரதர் பைபிள் கொண்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல பாஸ்டர் மறந்துட்டேன், இப்பதான் வருத்தமா இருக்கு, 8 வரை மறந்துட்டேன், வருத்தமா இருக்குது, இப்ப சும்மா இருந்து நேரம் போகவில்லை, இப்பதான் ஏன் கொண்டு வரவில்லை சொல்லி வருத்தமா இருக்கு சொன்னார். பாருங்க, வேலையெல்லாம் வேலை கொடுக்கிறார். கஷ்டப்பட்டு நம்முடைய கஷ்டங்களை மாற்றுவதற்காக பல தேசங்களுக்கு, பல மாவட்டங்களுக்கு, பல ஊர்களுக்கு கொண்டு போய் ஒரு வேலையை நம்ம அமர்த்துகிறார். குடியிருப்பதற்காக ஒரு தேசத்தில் நம்மளை உட்கார வைக்கிறார். ஆனா அங்கே போய் நம்முடைய ஆண்டவரில் அன்பு கூற நாம் மறந்து விடுகிறோம். எனக்கு அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, எந்த தேசத்தில் இருக்கிறாய்? எந்த ஊரில் இருக்கிறாய்? உனக்கு வேலை கொடுத்தது யார்? உனக்கு தொழிலை கொடுத்தது யார்? உன்னை இவ்வளவு சேமமாக, ஆசீர்வாதமாக உன்னை வைத்திருப்பது யார்? உன் ஆண்டவரை நீ அனுதினமும் நேசிக்கிறாயா? அவரில் அன்பு கூறுகிறாயா? இந்த கேள்வியை உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உனக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே நீ குடியிருக்கும்படிக்கு அந்த தேசத்தை நீ முதலாவது நேசிக்க வேண்டும். எந்த தேசத்தில் இருக்கிறாயோ, எந்த ஊரில் இருக்கிறாயோ, எந்த மாநிலத்தில் இருக்கிறாயோ, அந்த தேசத்தை நீ நேசிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த தேசத்தின் மூலமாகத்தான் உன்னை கர்த்தர் போஷிக்கிறார், உன்னுடைய கைப்பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். அந்த தேசத்து ஜனங்களை கொண்டுதான் ஆண்டவர் உன்னுடைய தேவையை சந்திக்கிறார். ஆகையினாலே அந்த தேசத்திலே நீ ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டுமானால் அந்த தேசத்தை நீ நேசிக்க வேண்டும். அந்த தேசத்திற்காக நீ ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு உலக நாடுகள் முழுவதுமாக நம்முடைய தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். எஸ்பெஷலி குறிப்பாக இலங்கை தமிழர்கள் இருக்கிறார்கள். உலகத்தின் அத்தனை நாடுகளிலும் அவர்கள் இருக்கிறார்கள். அங்கே அவர்கள் மூலமாக என் ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆண்டவரை உயர்த்துகிறார்கள், திருச்சபை ஸ்தாபிக்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். கர்த்தர் அவரது தேசத்தில் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஆகையினாலே இந்திய தேசத்தில் இருக்கிற தேவ ஜனமே,
தமிழ் இனமே, அருமையான தேவ ஜனமே, நீ எந்த தேசத்தில் நீ இருந்தாலும் முதலாவது அந்த தேசத்தை நீ நேசிக்க வேண்டும். அந்த தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த தேசத்தின் அவலனை மாறுக்காக ஜெபிக்க வேண்டும். அந்த தேச அதிகார அரசாங்கத்துக்காக நீ ஜெபிக்க வேண்டும். அவர்கள் புதிதாக நீ அங்கு சென்றிருப்பதினாலே உன்னை வெறுக்கலாம், உன்னை அவதூறாக நடத்தலாம். நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் சவுத் ஆப்பிரிக்கா தேசத்துக்காக அங்கு சென்று படிக்க சென்ற பொழுது, ரயில பிரயாணப்பட்டு சென்ற பொழுது, கருப்பு இனத்தை சேர்ந்தவன் இந்திய நாடுக்காக சொல்லி ரயிலை விட்டு அவரை புறம்பே தள்ளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காழ்ப்புணர்ச்சி, வெறுப்புணர்வு எல்லா தேசங்களிலும் இருக்கிறது. ஆனால் நீ கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். மன்னிக்க முடியாது, நீ மன்னிக்க வேண்டும். நேசிக்க முடியாதவர்களை நீ நேசிக்க வேண்டும். காந்தி வாழ்நாள் முழுவதும் வேதாகமத்தை படித்தார், மலை புஸ்தகத்தை படித்தார், அனுதினமும் அவர் வேதத்தை படித்தார். ஆனால் அநேக சபையார் அவரை காண்டாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க டெய்லி பைபிள் படிக்கிறீங்களே, உங்களுடைய வழிகள் முழுதுமாய் சமாதானத்தின் காரணமாய் இருக்கிறது, நீங்களே கிறிஸ்தவராக மாறக்கூடாது சொல்லி ஒவ்வொரு சபையாரும், கத்தோலிக்க சபையாரு, மெதடி சபையாரு, ஒவ்வொரு சபையாரும் எங்க சபைக்கு வாங்க, எங்க சபைக்கு வாங்க போட்டுருக்காங்க. அதனால எனக்கு கிறிஸ்தவம் பிடித்திருக்கிறது, கிறிஸ்தவர்கள் பிடிக்கவில்லை என்று சொன்னார். கோஷ்டி பூசல்கள், நான் சிஎஸ்ஐக்காரன், நான் ஆர்சிக்காரன், நான் பெந்தோஸ்தக்காரன், நான் அவன், நான் இவன், நான் இந்த ஜாதி, நான் அந்த ஜாதி என்று சொல்லி கிறிஸ்தவர்களுக்குள்ள இத்தனை பிரிவினை இருக்கிறாங்க பாருங்க. இந்திய தேசத்தில் கூடிய மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் திருச்சபைக்கு வராமல் வேதத்தை வாசித்தே கடைசி வரைக்கும் மறைத்து போனார். டாக்டர் அம்பேத்கர் கிறிஸ்தவராக மாறிடலாம் என்று சொல்லி முயற்சி எடுத்தார். ஆனால் கிறிஸ்தவர்கள் காணப்பட்ட ஜாதி அங்கு மாறல, அங்க போனால் இந்த ஜாதியில் வைப்பாங்க என்று சொல்லி அவர் புத்தரா மாறிவிட்டார். அருமையான மகனே, மகளே, எந்த தேசத்தில் இருக்கிறாய்? நீ எப்படி இருக்கிறாய்? என்ன நிறத்தில் இருக்கிறாய் என்பது முக்கியம் அல்ல. உன்னை வைத்திருக்கிற இடத்திலே அந்த ஊரை, அந்த ஊர் மக்களை நீ நேசிக்க வேண்டும். பெண் பிள்ளையாக இருந்து ஒரு கிராமத்தில் நீ வாழ வந்திருக்கலாம், உன்னை ஒரு வீட்டார் ஒரு வீட்டை ஒரு கட்டி கொடுத்திருக்கலாம். அந்த ஊராரை நீ வெறுக்க கூடாது, அந்த ஊராரை நேசிக்க வேண்டும். அவர் தேவனுடைய சாயப்படி படைக்கப்பட்டவர்கள். அப்படி மற்றவர்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும், ரட்சிப்பதை ஜெபிக்க வேண்டும். வேறு என்ன சொல்லுகிறது? நீ வாழ்வதற்காக தேவன் உனக்கு ஆணைப்படும் தேசத்தில் குடியிருக்கும்படி உன் தேவனை கர்த்தரில் அன்பு கூர்ந்து உன் ஆண்டவரை நேசித்தால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நேசித்தால் அந்த ஊராரை நேசிப்பாய். பகைத்துக் கொள்ள மாட்டாய், வெறுக்க மாட்டாய், கசந்து கொள்ள மாட்டாய். அவர்கள் எதிராய்த்தான் நமக்கு இருப்பதை போல் இருப்பார்கள், ஆனாலும் அவர்களை நேசிக்க வேண்டும். ஏனென்றால் உனக்குள் கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து உனக்குள் வாசமாய் இருக்கிறார். முதலாவது கர்த்தரில் அன்பு கூற வேண்டும். உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது எப்படி அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறது. எப்படி அன்பு கூற வேண்டும்? நாம் பாடலாக பாடினோம். ஃபாதர் பெருமான் ஐயா நமக்கு சுலபமா பாட கற்றுக் கொடுத்தாரு. எப்படி அன்பு கூற வேண்டும்? நீ உன் தேவனை கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அருமையானவர்களே, அநேக கர்த்தரை ஆராய்ப்பார்களாம், இருதயம் தூரமா இருக்குமா? நீங்கள் எப்படி ஆராய்க்கிறீர்கள்? எப்படி சேவிக்கிறீர்கள்? உங்கள் ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? உங்கள் இருதயத்தோடு இணைந்து நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு, உங்கள் ஆத்மா முழு ஆத்மாவோடு கூட நீங்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், அன்பு கூற வேண்டும். இருக்கிற பலம், சில நல்ல பலத்தை செலுத்தி தொழில் செய்யறாங்க, பலத்தை செலுத்தி வேற தொழில், விவசாயம், படிப்பு, திறமை, அது முழு பலத்தை காட்டுறாங்க. ஆனா அதே திறமசாலிங்க வேலையில, தொழில, மற்ற காரியத்துல
ஆமா, கடினமா உழைக்கிறவங்களால வந்து பாருங்க ஆண்டவருக்குள்ள முழு பலத்தோடு வளர முடியல, முழு பலத்தோடு ஜெபம் பண்ண முடியல, முழு பலத்தோடு வேத வாசிக்க முடியல, முழு பலத்தோடு ஆவியில் நிறைந்து கிருபை வரங்களை பெற்று சாட்சியா வாழ முடியல. ஏனென்றால் உலகத்துல வேலை இருக்கிறதான ஈடுபாடு ஆவிக்குரிய காரியத்துல இல்லை. அநேக ஊழியர்களுக்கும் இல்லை, விசுவாசிகளுக்கும் இல்லை. இதுதான் ஆண்டவருக்கு உங்களுக்கு உள்ள தொல்லை. நீங்கள் ஆண்டவருக்கு தொல்லையே இருக்கக்கூடாது. உங்களை முழு மனதோடு நீங்கள் ஆண்டவரை சேவைக்கு ஒப்புக் கொடுக்கணும். அப்படிப்பட்டவருடைய ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். எப்படி ஆண்டவர் பேசுகிறீர்கள்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனம் சில உபாகம் 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். அப்படி உறவிலே நாம் எப்படி வளர்வது? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எந்த தேசத்திலே, எந்த தேசமா இருக்கலாம், எந்த மாநிலமா இருக்கலாம், எந்த மாவட்டமா இருக்கலாம், எந்த ஊரா இருக்கலாம், என்ன வேலை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் நான் செய்த வேலை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாது, எனக்கு ஓய்வே கிடையாது, ஆமா என்று சொல்லுவோம். பிரியமானவர்களே, இப்படி தேவன் அந்த நேரத்தை வேலைக்காக தொழிலுக்காக கொடுத்து நம்முடைய தேவனை மறந்துவிடக்கூடாது. வேலை தொழில் நேரத்தை தேவனுடைய திருடிவிட்டால் உண்மையாக உனக்கு தேவன் மேலே அன்பு இல்லை என்று அர்த்தம். வாலிப சகோதரனே, படித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே, வேலை செய்கிற சகோதரனே, வேலைக்கை போராடி கொண்ட சகோதரனே, நீ கொஞ்சம் சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் பக்கம் நீ திரும்ப வேண்டும். ஆண்டவரை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய உறவில் வளர்வது எப்படி? இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் எந்த தேசத்துல இருக்கலாம், எந்த மாநிலத்தில் நம்ம இருக்கலாம், எந்த ஒரு தொழிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம், அந்த தொழிலில் நீங்க வெற்றி சிறக்க வேண்டுமானால், நீங்கள் சக்கப்போடு போட வேண்டுமானால், நீங்க நல்ல ஒரு கைத்தேர்ந்த நபராக இருக்க வேண்டுமானால், உங்கள் பிழைப்பு நல்ல பிழைப்பாக இருக்க வேண்டுமானால், கிறிஸ்து இயேசுவோடு கூட பிணைந்தவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். அல்லேலூயா. இப்போ மேல உள்ளது இப்படிதான் வாழ விரும்புவோம். பிழைப்பு நல்லா இருக்கணும், அந்த தேசத்துல நம்ம வந்து வெற்றிகரமா நபரா இருக்கணும், இப்படிதான் விரும்புவோம். ஆனால் நம்முடைய பிழைப்பு, நம்முடைய உழைப்பு, இவைகள் வந்து ஆண்டவருடைய தலை நிமிர பண்ண வேண்டுமானால் கடைசியில் சொல்லப்படுகிற 2 வரிகளை மறந்துடக்கூடாது. நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். இன்றைக்கு இளைஞர்களுக்கு, வாலிபர்களுக்கு போதனை கேட்பதில் பிடித்தமில்லை, பிரியமில்லை, வேதத்தை வாசிப்பதிலே பிரியமில்லை, ஜெபத்தில் பிரியமில்லை. ஆனால் கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டுமானால், கர்த்தரில் உண்மையாய் நாம் அன்பு கூறுவது சொன்னால் அதற்கு அடையாளம் என்னவென்றால், அதற்கு நாம் செய்ய வேண்டிய கடைபிடிக்க வேண்டியது என்னவென்றால், அவர் போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேட்க வேண்டும். கேட்க ஆயத்தமா மகனே, ஆயத்தமா மகளே. 2வது, கர்த்தருக்கு செவி கொடு. நம்முடைய ஜீவனம் நாம் பிழைத்திருக்க வேண்டுமானால், ஐயோ இந்த உலகத்தில் வாழ வழியில்லாதபடிக்கு மக்கள் கொட்டி படுக்கையை எல்லாம் கட்டி கொண்டு புறப்பட்டு சென்று கொடுக்கிறார்களே, இப்படியே சென்ற என்ன சொல்லி வாழ வழியில்லாதபடி மக்கள் தவித்துக் கொண்டு இந்த நாட்களில் தான் நீ ஜீவன் பிழைத்திருப்பதற்காக கர்த்தர் உனக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டு வருகிறார். அனில் அம்பானி குறித்து நேற்றுக்கு டிவியில சொன்னாங்க. அவர் வந்து பாருங்க, கடனே இல்லாத அளவுக்கு 1 லட்சம் எத்தனையோ 1000 லட்சம் கோடிகள் வந்து பாருங்க அவருடைய சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறார். கடனே இல்லாத அளவுக்கு மாறிட்டார். ஒரு கிறிஸ்தியஸ் அறியாத ஒரு நபரால இப்படிப்பட்ட சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் பண்ண முடியுமானால்
உலகமே ஊடங்கு குளத்தை பாதிப்புள்ள நாட்களில் கடலில்லாத அளவுக்கு அவருடைய நிலைமை உயர்ந்திருக்குமானால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை ஆராதிக்கிற உன்னை தேவனை கர்த்தர் ஏன் உயர்த்த முடியாது? உன்னை ஆசிரிக்க முடியாது. நீ செய்ய வேண்டியது அவருக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். அவருக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். உபாகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். எல்லா மனுஷனுடைய இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, கஷ்டப்படுற நாட்களில், சாப்பாட்டுக்கு வழியில்லாத நாட்கள், உடுத்த வழியில்லாத நாட்கள், இருக்க வீடுல நாட்களில் ஐயோ நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு அது கஷ்டத்தை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. வசதிகள், வாய்ப்பு, செழிப்பு வந்த உடனே அந்த வசதிக்கு, இந்த செழிப்புக்கு, அந்த ஆசீர்வாத காரணமான ஆண்டவருக்கு செவி கொடுக்க மறந்து விடுவார்கள். இந்த ஊடக நாட்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், உங்களை உயர்த்த வேண்டுமானால், நீங்கள் முதலாவது அன்பு பெற வேண்டும், இரண்டாவது செவி கொடுக்க வேண்டும். ஒரு நாட்களில் செவி கொடுத்தோம், ஒரு காலத்தில் செவி கொடுத்தோம். எப்பொழுது? வறுமை நாட்களில், தரித்திரத்தின் நாட்களில், கஷ்டப்பட்ட நாட்களில், இல்லாத நாட்களில். ஆனால் கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் எந்த நாளிலும், எந்த சூழலிலும், எந்த நிலைமையிலும் செவி கொடுப்பார்கள், செவி கொடுக்க வேண்டும். வாசிக்கலாமா? பாருங்கள், உபாகம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை பசியினால் வருத்தி. அப்போ ஆரம்ப நாட்களிலே நாம் ஒரு சிறுமைக்குள்ளாக தள்ளப்பட்டோம். வேலை இல்லை, வருமானம் இல்லை, வேலை செய்ய நமக்கு ஆசைதான், ஆனா வேலை கிடைக்கல. சில மக்கள் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளை கூட்டு போறாங்க, சொந்த பந்தமா கூட்டு போறாங்க, நம்மளை கூட்டு போக மாட்டாங்க, ஆளே கிடைக்கல நம்மளை கூப்பிடுவாங்க அப்படி சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். அந்த நாட்களிலே தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்ட மகனே, கர்த்தர் உன்னை ஏன் சிறுமைப்படுத்தி இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். அந்த வாழ்க்கையில சிறுமையை நம்ம அனுபவிக்கணும், கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கணும். யோகு சொல்றாரு, நன்மை பெற்ற அவருடைய காலத்தில் நன்மை பெற்ற நாம் என் தீமை அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லுகிறார். இந்த நாட்களில் திருச்சபைகள், ஊழியர்கள், சுபகோமாக வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு அப்படியே முடங்கி போய் கிடக்கிறாங்க. வருமானம் இல்லாதபடி முடங்கி போய் கிடக்கிறாங்க. கர்த்தர் சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏன்? தேவனுடைய வழிகளை விட்டு திருச்சபை மாறி போகும்போது, கட்டளை சத்தியமாய் போதியாமல் உலகத்துக்கு ஒத்தபடி போதித்தபடினால, தேவனுடைய மந்தையை தவறாய் நடத்தினபடினால இன்றைக்கு சபைகளை, ஊழியக்காரர்களை இதை சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உணர்வடைவதற்காக. ஒருவேளை பட்டினியா இருந்தால் தான் அவருக்கு பசியுடைய அருமை பிறகு தெரியும். நேற்று தினத்தில் மறைந்த முன்னாள் எம்ஜிஆர் பத்தி ஒரு அம்மா சொன்னாங்க. எம்ஜிஆர் நல்ல மனுஷையா, எப்ப யாரு போனாலும் சாப்பிட்டியான்னு கேட்பாரு. பசியினுடைய அகோரம் அவருக்கு புரிந்திருக்கிறது. தேவ ஊழியரே, அந்த விசுவாசியே, கஷ்டப்படி மக்களுடைய கஷ்டம் என்றால் உனக்கு என்னவென்று தெரிய வேண்டும். வியாதி என்றால் உனக்கு என்னவென்று தெரிய வேண்டும். வறுமை என்றால் உனக்கு என்னவென்று தெரிய வேண்டும். பாவம் என்றால் என்ன, அது எவ்வளவு கொடூரமானது, ஏன் தேவ உலகத்தை வாதிக்கிறார் என்று சொல்லி பாவத்தில் வாழ்கிற ஜனங்களுக்காக நீ விண்ணப்பிக்கிற மகனாய், மகளாய் மாற வேண்டும். நீ பாவத்திலிருந்து திருந்த வேண்டும், திரும்ப வேண்டும். ஆகையால்தான் சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் திருச்சபையை, ஜனங்களை. உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை பசியினால் வருத்தி, பசி கொடுமையினால. ஒரு தாயார் வந்து பாருங்க, தன் தலைமுடியை விற்று பெற்ற பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுத்ததாக 3 மாதங்களுக்கு முன்பாக செய்தியை நம்ம இந்திய தேச தமிழகத்தில் தான் படித்தோம். செங்கல் சூளையில் வேலை செய்த ஒரு தாயார் செங்கல் சூளை அடைப்படுவது நிமித்தமாய் குழந்தை பால் வாங்கி கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி தன் தலைமுடியை கத்தரித்து கொடுத்து விற்று 150 ரூபாய்க்கு பால் வாங்கி கொடுத்தது நம்முடைய தேசத்தில். எத்தனை பேர் பட்டினியாக செத்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தேசத்தில். திருச்சபையே, விசுவாசியே, ஊழியரே, பசியின் அகோரம் உனக்கு தெரிய வேண்டும். ஆகையால் உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை பசினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கதை வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் படைப்பான் என்பதை உனக்கு உணர்படிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வாழ வேண்டும்.
அது ஆண்டவர் வார்த்தை சார்ந்து நீ வாழ வேண்டும். உலகமே முடங்கி கிடக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. எலியாவை தூரத்தில் ஊரை விட்டு ஒதுக்குப்புறத்துல ஆற்றங்கரையில மனசு நடமாட்டமே இல்லாத இடத்துல எலியாவை போய் உட்கார சொன்னாரு. சாப்பாடை கொஞ்சம் கவலைப்படாத, உன்னை போஷிப்பதற்கு 2 காகங்களை அனுப்புவேன். எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த ஆண்டவர் திருச்சபையே, ஊழியரே நம்மை போஷிப்பார். ஆகையினாலே நாம் ஆண்டவர் வார்த்தையை நம்ம செவி கொடுத்து கேட்க வேண்டும். வாலிப தம்பி தங்கச்சி, ஆண்டவர் வார்த்தையை செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்பதை நீ உணர வேண்டும். நீ உன் பிதாக்களும் அறியாத மன்னாவினாலே உன்னை போஷித்தார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அற்புத விதமாய் போஷிக்கிறவர். நேரம் அதிகமாய் கொண்டிருக்க நிறைய வசனம் நான் சொல்லலாம், எழுதிக் கொள்ளுங்கள். மத்தேயு 4:4, ஆதியாகமம் 3:4 நீங்க வாசித்துக் கொள்ளுங்கள். 3வது, கர்த்தரை பற்றிக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஜீவன் பிழைத்திருப்பதற்கு முதலாவது கர்த்தரை அன்பு கொள்ள வேண்டும். 2வது அவர் கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். 3வது ஆண்டவரையே பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 47வது வசனம். நம்முடைய ஜீவன் பிழைத்திருக்க வேண்டுமானால், நம்முடைய வியாபாரம், தொழில், நம்முடைய ஊழியம், நம்முடைய குடும்பம் தலைக்க வேண்டுமானால், நம்மை சுற்றிலும் பஞ்சம், பட்டினி, நோய், வியாதி எத்தனை வந்தாலும் நம்மை அணுகாமல் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய ஆண்டவரை நாம் உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். வாசிங்கள் 32:7 உபாகமம் 47, 32, 47. இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே. அப்படி என்றால் இந்த வியர்த்தமான என்றால் என்ன? வியர்த்தமான என்றால் வீணான காரியம் அல்லவே. கர்த்தரை பற்றிக் கொள்வது ஒரு வீணான காரியம் கிடையாது. ஆனா உலகத்தை சொல்லுவாங்க, வேலை வட்டி இல்லாதவங்க தான் சோத்திரம் அல்லேலியான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பைபிள் உலகத்துல வேலை இல்லையா, இந்த வேலை பார்த்து சொல்லுவாங்க. அறியாதவர்கள், அறியாமல் இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள். ஆனா தேவ ஜனமே, கர்த்தரை பற்றிக் கொள்வது வீணான காரியம் அல்ல, வீணான காரியம் அல்ல. உலகத்து மக்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவத்தின் தேவனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொண்டால் இந்த உலகத்துக்கு நாம் தப்பலாம். வேதத்தில் சொல்லப்படுகிற கடைசி நாள் காலத்தில் கொள்ளைமை வரும், பூகம்பம் வரும், மக்கள் பஞ்சம் பசி படியினால சாவாங்கன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறுதுப்பா. அது வேதத்தில் சொல்லப்படுகிற ஆண்டவர் உண்மையோடு இருப்பது அநேகர்கள் அறிந்து கொண்டு வருகிறார்கள். ஆகையினாலே நான் உனக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய நாமத்தை அறிந்த மகனே, மகளே, நீ ஆண்டவரை பற்றிக்கொள். ஏனோ தானோ என்று சொல்லி கடமைக்காக கிறிஸ்தவனாக வாழாதே. கர்த்தரை நீ பற்றிக்கொள். இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே, வீணான காரியம் அல்லவே. இது உங்களுக்கு ஜீவனாக இருக்கிறது. ஆண்டவரை பற்றிக் கொள்வது நமக்கு ஜீவன். ஆண்டவர் இல்லாம ஒரு நொடி கூட நீ வாழ முடியாது, நான் வாழ முடியாது. தேவ கிருபையினால நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சோதித்துக் கொள்ளும்படி யோர்தானை கடந்து போய் சேரும் தேசத்தில் இதனால் உங்கள் நாட்களை நீடிக்கப்படுவீர்கள் என்றான். அல்லேலூயா. ஆண்டவரை பற்றிக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்நாள் நீடிக்கப்படும். இன்றைக்கு இந்த கொரோனா கொள்ளை நோயினால 24 வயது, 30 வயது, 35 வயது உள்ளவங்க, 7 வயது உள்ளவங்க மரித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னார். இந்த நாளில் நாம் இருப்பது தேவன் உங்கள் மீது, என் மீது வைத்த கிருபை. இந்த வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டுமானால் கிறிஸ்து இயேசுவை நீ பற்றிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 4வது, கர்த்தரே ஜீவனும் தீர்க்காயுசுமாய் இருக்கிறார். 4வது, நம் ஆண்டவரை நம்முடைய ஜீவனும் தீர்க்காயுசுமானவராக இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 27:1 சொல்லுகிறது, சங்கீதம் 27:1, கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சகமானவர் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் அரணானவர்
யாருக்கு அஞ்சுவேன்? அருமையானவர்களே, உலகமே இருள் சூழ்ந்த ஒரு நிலையில் இருக்கிறது. இந்திய தேசம் அப்படி முடங்கி போய் கிடக்கிறது. எல்லா மாநிலங்களும் முடங்கி போய் கிடக்கிறது. மீண்டும் மீண்டும் ஊடகு பல தேசங்களில் அறிவிக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. ஊடகு தளர்த்தப்படலாமா வேண்டாம் என்று சொல்லி அதை யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட தொழில் செய்யக்கூடியவரை சந்தித்தேன். அவர் சொன்னார், மீண்டும் ஊடகு நம்ம பக்கம் அறிவிப்பார்கள் என்று சொல்லி யோசிக்க வேண்டியது பாஸ்டர், நோய் பலதை பார்த்தா என்று சொன்னார். அருமையானவர்களே, உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கிறதா? நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் உங்கள் வெளிச்சமாக இருக்கிறார். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? கொரோனா என்ற கொள்ளை நோக்கி பயப்பட தேவையில்லை. கடனுக்கு பயப்பட தேவையில்லை. வியாதிக்கு பயப்பட தேவையில்லை. ஆண்டவருடைய வெளிச்சமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். ஆண்டவர் ரட்சிப்புமாய் இருக்கிறார். நிச்சயமாகவே நமக்கு விடுதலை தர வல்லவர். நிச்சயமாகவே இந்த கொள்ளை நோய் கொரோனாவுக்கு ஆண்டவர் முடிவு கட்டக்கூடியவர். அவருடைய நாமத்தால் தான் அது முடியும். அவரால் தான் முடியும். ஆகையினாலே நம்முடைய ஆண்டவருக்கு நாம் பயப்பட வேண்டும். கொள்ளை நோய்களுக்கு பயப்படக்கூடாது. எதற்கு பயப்படக்கூடாது? ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட விழுவது இல்லை என்பதை தேவஜனங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையால் கர்த்தரின் ஜீவனின் அரணானவர். யாருக்கு அஞ்சுவேன்? எந்த தேசத்தில் இருந்தாலும் தேவனுடைய சித்தம் இல்லாம நம்ம உயிர் போகாது. நம்முடைய ஜீவனுக்கு, நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பு நம்முடைய ஆண்டவர் என்பதை தேவனுக்கு அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரின் ஜீவனின் அரணானவர். யாருக்கு அஞ்சுவேன்? யாருக்கும் தேவ ஜனங்கள் பயப்பட தேவையில்லை. நீதிமொழிகள் 3:28 சொல்கிறது, அவரே என் ஆத்துமாவுக்கு ஜீவன். நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆண்டவரே ஜீவனாய் இருக்கிறார். அவரே என் ஆத்துமாவுக்கு ஜீவன். யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 26 வசனத்தோடு நான் முடிக்கிறேன். ஒரு அருமையான ஒரு காரியத்தை, ரகசியத்தை நீங்கள் இதில் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிதாவுடைய ஜீவன், குமாரனுடைய ஜீவன் எப்படிப்பட்டது, நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டது என்று சொல்லி இந்த நாளில் அறிந்து விட வேண்டும். நம்முடைய ஜீவியம், நம்முடைய ஜீவன், நம்முடைய பிழைப்பு இந்த பூமியிலே வாழ்ற நாட்களில் சமாதானமா, சந்தோஷமா, பாதுகாப்பா இருக்க வேண்டுமானால் நாம் கிறிஸ்துவோடு இணைந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை ஜீவனாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த நாட்களில் தேவ ஜனங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசியாக கவனிங்கள், யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம், ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல. அப்ப பிதாவுக்கு ஜீவன் பிதாவே, பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல. அடுத்து குமாரனுக்கு வாங்க, குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். இப்போ பிதாவுக்கு ஜீவன் பிதாவே, குமாரனுக்கு ஜீவன் குமாரனே. ஆனால் மனிதராக இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இல்லாம நீங்கள் நாம வாழ முடியாது. அப்ப நம்முடைய ஜீவனுக்கு ஆண்டவர் தேவை. நம்முடைய ஆத்மாவுக்கு பலன் ஆண்டவராக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வுக்கு அவர் வழிகாட்ட வேண்டும். அந்த ஜீவ நீரூற்றாகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்டு விசுவாசி பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் நம்முடைய ஆத்மா பலனடையும். நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற சஞ்சல தவிப்பு மாறும். நம்முடைய ஆத்மாவில தேவனாகி கர்த்தர் வந்து இணைந்து கொள்ள வேண்டும். அதற்கு இயேசுவே ஆண்டவரே என் உள்ளத்துல வாருன்னு சொல்ல வேண்டும். அப்ப பிதாவும் குமாரனும் தம்மிலே தாம் ஜீவனாக இருக்கிறார்கள். மனிதனும் அப்படி அல்ல. மனிதன் இயேசுவோடு சேர்ந்து வாழ வேண்டும், இணைந்து வாழ வேண்டும். வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை, அந்த ஊழியம், அந்த கிறிஸ்தவ ஜீவியம், அந்த குடும்ப வாழ்க்கை
இயேசுவோடு இணைந்து செய்கிற நம்முடைய கையின் பிரயாசம் எல்லாவற்றிலும் பலத்தை, ஜெயத்தை, வெற்றியை, உயர்வை பார்க்கலாம். கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை வெறுமை. கிறிஸ்துவ இல்லாத ஒரு ஆத்மா வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போராடி கொண்டிருக்கிறது, வாழ வழி இல்லாம தவித்துக் கொண்டிருக்கிறது, பரலோகத்துக்கு நம்பிக்கை இல்லை. இந்த உலகத்துல நம்ம போராடி கொண்டிருந்தாலும், பல பாடல்கள் அனுமதித்துக் கொண்டிருந்தாலும், நம்முடைய ஆத்மா அது பலனுள்ளதாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. கிறிஸ்து மனிதனுக்கு கடவுளுடைய வித்தியாசம் என்ன கேட்டீங்கன்னா, பிதாவானவர் தமிழ் தாமே ஜீவனோட இருக்கிறாரு, குமாரன் தமிழ்தான் ஜீவனோட இருக்கிறாரு. ஆனா மனுஷனுக்கு ஜீவன் ஆண்டவர் தான். அப்போ மண்ணை படைச்சார், மண்ணிலிருந்து ஆதாம படைத்து அவருடைய ஜீவனை ஊற்றினார், மனிதன் ஜீவ ஆத்மாவானா. அப்போ அவனுடைய வாழ்நாள்ல அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவனுடைய ஆத்மாவோடு ஆவியோடு மனுஷாவியோடு தேவ ஆவியாக இடைபெறுகிறாரு. அந்த மனுஷங்க தான் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்றவங்க தான், கிறிஸ்துவ தெய்வமாக பெற்றவங்க தான் தைரியமா, நம்பிக்கையா, விசுவாசமா அவரை சார்ந்து வாழ்கிறவர்கள் வெற்றி அடைகிறார்கள். சாத்தானை எதிர்த்து நிற்கிறார்கள், பாவத்தை எதிர்த்து நிற்கிறார்கள், பிசாசை எதிர்த்து நிற்கிறார்கள், வறுமையிலிருந்து வெளியே வருகிறார்கள், தரித்திரத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். வறுமையை விட்டு, தரித்திரத்தை விட்டு, வியாதியை விட்டு, பலவீனத்தை விட்டு, சாபத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, மறைமுகமான பாவத்தை விட்டு நீ வெளியே வர வேண்டுமா? இயேசுவோடு இணைந்து கொள், இயேசுவோடு இணைந்து கொள். அந்த ஜீவ ஊற்றை பெற்றுக்கொள். உன் ஆத்மாவில் இருக்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற வறுமை, தரித்திரம், வறட்சி மாறும், வாழ்க்கை செழிப்பாய் மாறும். ஜீவன் பிழைத்திருக்க வேண்டுமானால் 4 காரியங்களை நீ கடைபிடிக்க வேண்டும். கர்த்தரில் அன்பு கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும், கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும், கர்த்தரே ஜீவனும் தீர்க்காயுசுமாய் இருப்பார். இன்றைக்கு அரை குறை வயதிலே கொள்ளை நோய் கொரோனா அநேகரை வாய்க்கொண்டு போகிறது. நீ தீர்க்காயுசோடு வாழ வேண்டுமானால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து விட வேண்டும். இயேசுவே என் உள்ளத்தில் வாழும், இயேசுவே என் குற்றங்களை மன்னியும், இயேசுவே இன்றிலிருந்து உம்மை சார்ந்து கொள்வேன், வேதத்தை வாசிப்பேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, இப்பட்டு என்னோடு இணைந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. சுகவீனங்கள், பலவீனங்கள், பாடுகள், போராட்டங்கள், தரித்திரங்கள், வறுமைகள் எல்லாம் மாறுவதாக. அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில வறுமையாய் வாழாதபடி தகப்பனே உள்ளத்தில் ஜீவ ஊற்றாய் இருக்கிற உண்மை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வார்களாக. குமாரனும் பிதாவும் தம்மிலே தான் ஜீவனை இருப்பது போல மனிதன் தம்மிலே தான் ஜீவனோடு வாழ முடியாது. நீதான் எங்களுக்கு ஜீவன். ஆண்டவரே, நீங்க இந்த ஜீவியத்தில் வந்தால் எங்கள் வறட்சி மாறும், வறுமை மாறும், தரித்திரம் மாறும், வியாதி மாறும், எல்லாம் மாறும். கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தில் நீங்க வாசம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரை மனதார ஆசீர்வதிக்கிறேன். நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்களும் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களின் பரவாதே. ஆமென். God bless you. நம்முடைய இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை காலை 6 பார்க்க தலைவர்களுக்கு நீங்கள் ஜீசஸ் குட் நியூஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல்ல அவர்களை பார்க்க சொல்லுங்கள். இந்த செய்தியை அவர்கள் பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தலாம். நண்பர்களுக்கும் ஒருவருக்கும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். தன்னுடைய ஆசீர்வாதமாக